தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பழங்குடி போராட்ட முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் ஏ மாணிக்கம். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி ஒன்றியத்துக்குட்பட்ட வேப்பம்பட்டு பகுதியில் குறைஞ்சி 25 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அதில் 7 நபர்களுக்கு தொகுப்பு கட்டப்பட்டு நிலுவையில் உள்ளது. மீதி உள்ள நபர்கள் அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய சூழ வேலையிலும் விறகு வெட்ட தொழிலும் எலி பிடிப்பில் இது போன்ற தொழிலில் ஈடுபட்டு தினமும் அந்த குடிசை கட்டி குண்டு விளக்கு ஏற்றி கொண்டு அந்த குடிசையிலே வாழக்கூடிய நிலைமை இந்த நம்ம மாவட்டத்தில் உள்ளது. மரியாதை மிக்க ஐயா தமிழக முதலமைச்சர் அவர்கள் வேப்பம்பட்டு பகுதியிலே வாழக்கூடிய இருளின மக்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு தொகுப்பு வீடு கட்டி அவர்கள் வாழ்வில் விலைக்கு ஏற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீதி இருக்கக்கூடிய இருளின மக்களுக்கு சொந்த வீடே இல்லாத நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அங்கே வாழக்கூடிய மக்கள் சாதாரண ஒரு ஏழை எளிய மக்கள். அவர்கள் வீடு அந்த குடிசை வீடு கட்டினுக்கிற வீடு ஓலையில 4 கொம்பு போட்டு கட்டினுக்கிறாங்க. திடீர்னு ஒரு மழையை பெய்ந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் எல்லாரும் நனையக்கூடிய அவல நிலை தான் அங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது. அதை போக்க வேண்டும். உடனே இந்த அரசு அறிவித்த இருளின மக்களுக்கு, பண்டைய பழங்குடிய இருளின மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியிலிருந்து அவர்களுக்கு தொகுப்பு வீடு கட்டி தருமாறு ஐயா முதல்வர் அவர்களை இருகரும் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன்.